ஏன்னா ஒரு தருணத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம டிஸ்கரேஜ் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ சத்ருவானுடைய ஒரு மெயினான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய மெயினான ஆயுதம் என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது, மனசோர்வு கொண்டு வர்றது. நான் கூட 2 முறை கேன்சல் ஆன பிறகு 3வது முறையும் டிக்கெட் புக் ஆயிடுச்சு. 3 மணிக்கு நாங்க வெக்கேட் பண்ணோம். ஒரு 2:30 மணிக்கு திரும்பி ஒரு அலாம் வருது. எனக்கு நான் சொன்ன ஆண்டவர் டயர்ட் ஆஃப் திஸ் ஆண்டவர்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல என்னால ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எத்தனை முறை கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் கணவர் கூட சொன்னாரு, நீ சோர்ந்து போகாத, ஜெபமெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு. ஸோ நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள்னால நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசோர்வு அடைஞ்சிடும். பிசாசு நம்மளை வந்து அந்த மனசோர்வு அடைகிறதுனால அடுத்து எதுவுமே நம்மளால எடுத்து வைக்க முடியாத அளவு, முயற்சி செய்ய முடியாத அளவு நாம என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்ம வந்து நம்மளையே கண்டனம் பண்ற ஒரு வாழ்க்கை இல்லை. நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், ஏன் நான் இயேசுவை போல மாறணும்னு நினைக்கிறேன், நிறைய காரியங்களை செய்யறேன், ஆனா என்னால செய்ய முடியல, நான் தோத்து போயிடுறேன், எப்பயுமே தோத்து போறேன். ஒவ்வொரு முறை நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கோம், இத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்றேன், புதிய புதிய தீர்மானங்கள் எடுக்கிறேன், ஆனா அது என்னால ஒரு வருஷம் கூட கடைபிடிக்க முடியல. எல்லாத்த வாழ்க்கையிலுமே நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருப்பீங்க இல்லையா? அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம், சரி நான் வந்து இனிமே டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்தால் ஒழிய நம்மளால என்ன பண்ண முடியாது, மனசோர்வு அடையாம இருக்க முடியாது. ஏன்னா நிறைய நேரம் உணர்ச்சிகளால நம்ம என்ன பண்றோம், நடத்தப்படுறோம். உணர்ச்சின்றது வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்டேபிளான ஒரு காரியம் இல்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. உணர்ச்சி வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும், வெதருக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப வெயில் அடிக்குது, நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், நேச்சுரலா எல்லாருமே சோர்ந்து போயிருப்போம், டயர்டா இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு எப்படி இருக்கும், எரிச்சலா வரும் இல்லையா? ஏற்கனவே சூடா இருக்கு வெளியில. அதனால உணர்ச்சிகள் வந்து என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அது நிலையான ஒரு காரியம் இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்க வந்து உணர்ச்சிகளை அடிப்படையா கொண்டு இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன, ஒரு நிலையான ஒரு உறுதியானதா இருக்கவே முடியாது. அதனாலதான் நம்முடைய சித்தம், வில் பவர்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்முடைய சித்தம் வந்து, இது நம்முடைய சித்தம் இல்ல, நம்ம வந்து எப்ப வந்து தேவனுடைய பக்கத்துல நம்முடைய சித்தத்தை வச்சு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும்னா, மன்னிப்பு. நான் ஒருத்தவங்களை மன்னிக்கிறேன், நம்மளால சொல்ல முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, நம்மளை வந்து ரொம்ப துன்பப்படுத்திருப்பாங்க, காயப்படுத்திருப்பாங்க, வேணும்னே செஞ்சிருப்பாங்க. நம்மளால அதை மறக்க முடியாது இல்லைங்களா? மறக்க முடியாதுன்றது நம்முடைய குணம் இல்லைங்களா? ஏன்னா நம்முடைய மெமரியில நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. சில நேரம் மறந்து போவோம், தேவையானதெல்லாம் மறந்துடும், படிக்கிறதெல்லாம் மறந்துடும் இல்லைங்களா? எவ்வளவுதான் ஞாபகம் வச்சாலும், நிறைய ஏதோ கீரையெல்லாம் சாப்பிட்டாலும் மறந்துடும், மாத்திரையெல்லாம் எடுத்தாலும் மறந்துடும். 12th நல்ல மார்க் எடுக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைப்போம், அதெல்லாம் மறந்துடும். ஆனா அன்னைக்கு ஒருத்தன் ஏதாவது நமக்கு கஷ்டப்படுத்திருப்பான், அதை நம்மளால வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். அது அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு, நம்மளால மறக்க முடியாது. ஆனா எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நான் இனிமே நினைக்க மாட்டேன், நான் மறந்துடுறேன், நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவருக்கு ஏதாவது மெமரி பவர்ல ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், இனிமே நடக்க போறதும் தெரியும், அவரால் எதையுமே என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் அதை மறந்துடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாவத்தை நமக்கு எதிராக ஹோல்டு பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம சேவிக்கிறதுனால நம்ம மன்னிக்கும் போது நம்ம உணர்ச்சி பூர்வமா, ஓகே நான் மன்னிச்சிட்டேன், நான் உணர்றேன், அப்படி இல்லை, நான் மன்னிக்கணும், நான் வந்து நான் என்னோட என்ன சொல்றேன், நான் சித்தப்படுறேன், நான் வந்து உண்மையிலே நான் மன்னிக்கணும்னு என் வில், நான் ஆண்டோடைய பக்கமா என்னுடைய சித்தத்தை வச்சிருக்கிறதுனால நான் மன்னிக்கணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சா நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் நம்ம அவங்க பண்ணதை மறக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணோம், we have to choose to forgive them. அதுக்கப்புறமா என்ன பண்றோம், ஒருவேளை நமக்கு நம்ம உண்மையிலேயே மன்னிச்சிட்டோமா அப்படின்னு நம்மளே டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அதானே சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுமா. யாருக்காக ஜெபம் பண்ணணும், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர் சொல்ல. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக, நமக்கு விரோதமா இருக்கிறவங்க, நீங்க பழி வாங்காதீங்க, பழி வாங்குறது யாரோடது, என்னோடது. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்களை ஆசீர்வதிப்பாரு. அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? இத்தனை பேரால சந்தோஷமா இருக்க முடியும்? மன்னிச்சுறது ஈஸி தான், நான் மன்னிச்சிட ஆண்டவர், ஏன்னா நான் வந்து உமக்கு முன்பா சரியா இருக்கணும்,
என் மேல எந்த பாவமும் கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனா நான் மன்னிச்சவங்க நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க, என் வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கியிருக்காங்க, என் வாழ்க்கையவே நாசப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறாரு அப்படின்னா என்னால அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட முடியுமா? அப்படி உங்களால பட முடியலன்னா நீங்க உண்மையில அவங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க, இதுதான் உண்மையான மன்னிப்பு. ஏன்னா கர்த்தர் நமக்கு அதை தான் செஞ்சார். நமக்கு விரோதமா அவர் எதையுமே ஹோல்ட் பண்ணி வைக்கல. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவரையே அவர் நமக்காக என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில மாதங்களா நான் இந்த ஜெபத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உணர்ச்சிகளால நான் உந்தப்படக்கூடாது, உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் உங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய உள்ளான உட்புற வாழ்க்கை அப்படின்னா நம்மளுடைய பிரைவேட் லைஃப், எல்லாருக்குமே பிரைவேட் லைஃப் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது வந்து உங்க ஹஸ்பண்ட் கூட தெரியாது, உங்க ஒய்ஃப்க்கு தெரியாது, உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னொருத்தருக்கு தெரியுன்றது நமக்கு தெரியணும், அது ஆண்டவர் இல்லைங்களா? நம்முடைய உள்ளான என்ன சொல்றது பிரைவேட் லைஃப்பும் நம்ம வெளியில இப்ப சர்ச்சுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லைங்களா? சிகரெட் அடிக்குமா யாராவது? இல்ல வேசித்தனம் பண்ணுவோமா? ஏதாவது செக்ஸ் சேட் பண்ணுவோமா? எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்? வெளிப்புறமா நம்ம இதெல்லாம் என்ன அப்படிலாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத விஷயத்த நான் சொல்லல. இதெல்லாம் நம்ம தனியா இருக்கும்போது நம்மளை யாருமே பார்க்கல, இது பண்ணிதான் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வெளியில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமா இருப்போம். ஆனாட்டு நான் அதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் உள்ள யாருமே லாஸ்ட் டைம் பிரசங்கம் பண்ணும்போது முதல் ஆராதனையில பாஸ்டர் சொல்லும் போது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு விரோதமா நம்ம வார்த்தை சொல்ல வேணாம், அதை நம்ம மனசுல நினைக்கிறதே ஆண்டவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு இல்லையா? இவங்க இப்படி இவங்க அப்படி நம்ம நினைக்கிறதே ஆண்டவர் பாக்குறாரு அப்படின்னா நம்ம வார்த்தைகள் நம்ம பேசும்போது அது எவ்வளவு இன்னும் அதிகமா இருக்கும். சோ நம்முடைய உள்ளான உட்புறமான யாருக்குமே தெரியாத வாழ்க்கையும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப மினு இந்த சர்ச்ல இருக்கும்போது மினு எப்படி இருக்கு, அது யாருமே இல்லாம மினு எப்படி இருக்கு, அது ரெண்டுமே டோட்டலா வேற மாதிரி இருக்கா, இல்ல ஒரே மாதிரி இருக்கா? இயேசு கிறிஸ்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க வாழ்க்கையை தான் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் வந்து நிறைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆசீர்வாதம் வேணும், எனக்கு என்ன சொல்றது, எனக்கு செழிப்பு வேணும், என் வாழ்க்கையில இது வேணும் அது வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவரோட இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஜெபமா இது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நமக்கு அந்த உந்துதல், நமக்கு அந்த வாஞ்சை இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இல்லைங்களா? மத்தேயு 23 அதிகாரத்தை நான் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து நீங்க அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா முழுவதுமாவே பரிசேயருக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, அவங்களை எச்சரிக்கிற மாதிரியே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. மாயமாலக்காரரே பரிசேயரை பத்தி சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையா இருக்கீங்க அப்படின்னா என்ன, உள்ள எல்லாம் அழுகி நாரி போயிட்டு இருக்கு, ஆனா வெளியில என்ன பண்ணிருக்கு, சீனா வெள்ளை அடிச்சிருக்கு, இதுதான் நீங்களா இருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா அங்கிகளை போட்டு அவங்க தெருவில் நின்று சத்தமா ஜெபம் பண்றது, நான் உபவாசிக்கிறேன், நான் இதை தைத்து கொடுக்குறேன், நான் வந்து கொத்தவழியில இருந்து சீரகத்துல இருந்து எல்லாத்தையும் நான் கரெக்டா காணிக்க கொடுத்துட்றேன் அப்படியெல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட உள்ளான வாழ்க்கை எப்படி இருந்தது, ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்ற சாப்பாடோட பாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கு, வெளியில நல்லா கழுவி இருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்கு, அழுகி போனது, ஊசி போனது, உள்ள ரொம்ப நாத்தம் எடுத்த ஒரு பாத்திரத்துல தான் நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. வசனம் அப்படியே இருக்கும், போஜன பாத்திரம் வெளியில வந்து அது எத்தனாவது வசனம் தெரியல, வெளியில வந்து அது வந்து சுத்தமா இருக்கு, ஆனா உள்ள வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்றத ஆண்டுவாங்க அவங்க கிட்ட நேராவே சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வாழணும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே வாழ்ந்த மனித வாழ்க்கை, ரொம்ப அழகான வாழப்பட்ட ஒரு மனித வாழ்க்கைன்னா அது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ தியாகிகள்லாம் இறந்து ஏதோ செஞ்சு செத்துட்டாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே எல்லாராலும் போற்றப்படக்கூடிய, எல்லாராலும் என்ன சொல்றது, ரசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நானும் இயேசுவை போல மாறணும். இன்னைக்கு இயேசு ஃபேமஸ் இல்லையா? எல்லாருக்கும் இயேசுவனா ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாருக்குமே யாரை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும். இயேசு கிறிஸ்தவர்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவ எல்லாருக்குமே பிடிக்கும். காந்தி கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா, மகாத்மா காந்தி, எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும் ஆனா கிறிஸ்தவங்களை தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ளாக வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் வெளியில எல்லாரும் முன்னாடி இருந்ததும் மாயமாலம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. அந்த வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்க விரும்புறாரு இல்லைங்களா? அடுத்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மறுரூபமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தொடங்கணும் அப்படின்னா
உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணுமா, ஒரு தாகம் இருக்கணுமா, ஒரு பசி இருக்கணுமா. ஜெரமியால நம்ம படிக்கும்போது எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்க என்ன தேடுனா என்ன பண்ணுவீங்க, என்ன கண்டடைவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவரிடத்துல உண்மையான தாகத்தோட, பசி தாகத்தோட கூட அவரிடத்துல வந்து, ஆண்டவர் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விரும்புறது என்னன்னா, அவங்களோட ஜெபிக்கிறது என்னன்னா, நல்ல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கணும், எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, எனக்கு கடன் இருக்கக்கூடாது, எனக்கு வியாதி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்கிறது வியாதியே வரக்கூடாதுன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபம் எப்படி இருந்துச்சு, பிதாவே உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அவருக்கு என்ன சிலுவையில போய் அறையப்படணும்னு சொல்லி ஆசை இருந்ததா? இல்ல. ஆனா அது பிதாவின் சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று அவர் ஒப்பு கொடுத்ததுனாலேதான் அது ஆச்சு. நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, எனக்கு சக்சஸ் வேணும், நான் செய்யற எல்லாத்துலயும் எனக்கு கை வைக்கிற எல்லாமே என்ன பண்ணும், சக்சஸ் ஆகணும். ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு என்னுடைய இருதயம் தூய்மையா இருக்கணும் நம்ம ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு வந்து முதல் சர்வீஸ்ல நிறைய கோட் பண்ணிட்டு இருக்கேன். முதல் சர்வீஸ்ல பேசப்போ சொன்னாங்க, ரட்சிப்பு வந்து இயேசு கிறிஸ்துனால இலவசமா நீங்கள் நான் எதுவுமே சம்பாதிக்காம ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைச்சிச்சு ரட்சிப்பு. ஆனா பரிசுத்தமாகுதல், இன்னும் ஆண்டவரை தரிசிக்க வேணும், இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னா ஆவியானவருக்கு நம்மளை நாமே விட்டு கொடுக்கணும், அந்த ஓப்பன்னஸ் நமக்கு இருக்கணும். அதுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோமா? பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், என் இருதய தூய்மை ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா? அதான் ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் அவருக்கு பிரியமான ஜெபமா இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருந்தது. அவர் நம்மள மாதிரி 100% மனுஷனா தான் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிற எல்லா சோதனையும் அவரும் போனார். அவர் சொன்னார்ல, நான் வந்து ஏன் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க போற எல்லா சோதனை மனது ரீதியா நீங்க இல்லைன்னலாம் நீங்க வந்து தப்பு பண்ணணும்னு நம்ம சாகுற வரை நமக்கு என்ன இருக்கு, எல்லாருக்குமே சோதனை இருக்கு. அந்த வரையும் நான் சோதிக்கவே படக்கூடாது அப்படின்னு இல்லை, சோதனையில விழுந்து போகக்கூடாது நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா எல்லாருக்குமே நம்ம தலைமையில பறவை பறக்கிறது நம்மளால தடுக்க முடியுமா? ஆனா கூடு கட்டாம இருக்கிறது நம்மளால தடுக்க முடியும். சோ அப்ப சோதனைகள் நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்க வரையும் சோதனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அதே சோதனையில தான் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். ஆனா அந்த சோதனைகள் அவர் எப்படி ஜெயிச்சார், என்ன சீக்ரெட், என்ன ரகசியம், அதுதான் இந்த காலைவேளை நான் கூட அந்த மதிய வேலை கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ போல நம்ம மாறணும் இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் பணக்காரா இருந்தாரா, ஐஸ்வர்யவானா இருந்தாரா, இல்ல ரொம்ப ஃபேமஸ், ஒருவேளை அவர் நிறைய அற்புதம் செஞ்சனால இயேசுன்னு சொல்லி ஃபேமஸ், ஆனா எல்லாருக்கும் அவர் பிடிச்சதா? கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார், அவர் செஞ்ச அவருடைய அற்புதங்கள், ஆனா எல்லாருக்கும் அவர் பிடிக்கல. எஸ்பெஷலி பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்குலாம் அவரை பிடிக்கல. இவன் என்ன சொல்றான், மேசியான்றானே, இவன் தேவனுடைய குமாரன் சொல்றானே, இவன் வந்து மோசைக்கு விரோதமா எத்தனை பேர் அவரை கல்லறிய இது பண்ணாங்க, அவரை கொலை செஞ்ச முயற்சிச்சாங்க. ஆனா அவனுடைய நேரம் வர்ற வரை அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் வந்து உபத்திரவப்படுத்தப்பட்டாரு, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டாரு. ஆனா அப்படி இன்னைக்கு நம்ம வந்து இயேசுவை போல மாறணும்னு நினைக்கிறோம்னா, அப்ப இயேசு அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாரோ அதை நம்ம வாழ தகுதியா இருக்கோமா, ஆயத்தமா இருக்கோமா, எல்லாராலையும் விரும்பப்படணும்னு நினைக்கிறோமா, நல்லா ரிச்சா இருக்கணும்னு நினைக்கிறோமா? இதெல்லாம் ஆண்டவர் நினைக்கல, அப்படிதானே? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, மார்த்தாலும் மரியாளையும் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கால நேரத்துல. ஏன்னா மார்த்தா மரியாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம். இயேசு அவங்களோட வீட்டுக்கு போறாரு, இந்த 2 சகோதரிகளும் இயேசு அவங்க வீட்டுக்கு வரவே இருக்கிறாங்க. மார்த்தா என்ன பண்றா, ஆண்டவருக்காக அவருடைய சீஷர்களுக்காக நல்லா ரொம்ப தியாகமா விறுவிறுத்து எல்லா காரியங்களையும் செய்து அவங்களுக்காக நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு செய்யறா, ஓடி ஓடி அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஆனா மரியாள் என்ன பண்றான்னா, அவருடைய பாதத்துல உட்காந்து, அவருடைய கால் பாதத்துல கீழே உட்காந்து என்ன பண்றா, அவர் சொல்லி கொடுக்குற வசனங்களை இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணாரு, பிதாவின் சித்தத்தை செஞ்சாரு. அவருடைய வசனங்களை போதிச்சுட்டே இருந்தார். இதுதான் அவருடைய ஊழியமா இருந்தது. அவருடைய மெயின் ஊழியம் வந்து அற்புதங்கள் கிடையாது. என்னதான் அற்புதம், அவர் செஞ்ச பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய மனசு ஆண்டவர் மாத்தினார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவிசுவாசிகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பக்கமா வந்தாங்க. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை மரியாளுடைய பாதத்தில் கீழே அமர்ந்து உட்காந்து என்ன பண்றா, கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த மார்த்தாளுக்கு எப்படி இருந்தது, ரொம்ப கோபமா வந்தது. அவ வந்து இயேசு கிறிஸ்துட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி என்ன பண்ற, இவ வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டா, எந்த உதவியாவுமே இல்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் மார்த்தாளை போல என்ன பண்றோம், ஓடி ஓடி இதான ஆண்டவர் செய்யணும், அதான் ஆண்டவர் செய்யணும், நான் தியாகமா செய்யணும், நான் தியாகமா கொடுக்கணும், நான் இதை பண்ணிட்டா நான் என்னால இதை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை நம்ம பிரயாசப்படுறோம். நம்முடைய சொந்த முயற்சியினால நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார் 42ஆம் வசனத்துல, நான் சீக்கிரம் போறேன் ஏன்னா டைம் கம்மியா இருக்கிறதுனால நிறைய வசனங்களை வாசிக்க முடியல. 42ஆம் வசனத்துல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், தேவையானது ஒன்று. மார்த்தாளுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், தேவையானது ஒன்று.
மரியாளும் என்ன பண்ணா? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தா. அந்த நல்ல பங்கு என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கறது இல்லைங்களா? அவருடைய வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேருடைய பாதத்துல உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருக்காக நம்ம நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம உண்மையிலே என்ன தெரியுமா, என்ன உண்மை அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக எதையுமே செய்யவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக நான் நிறைய செய்யணும்னு. நம்ம காணிக்க, நம்ம தசமபாகங்கள் ஆண்டவருக்கு தேவையா? இல்ல. அவர் மேல இருக்க அன்புனால நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அவர் கொடுத்ததுல ஏதோ கொஞ்சம் நம்ம அவருக்காக கொடுக்குறோம். அவர் நமக்காக செஞ்ச பெரிய தியாகத்துல ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை நம்ம அவருக்காக செய்யறோம். அவருக்காக நம்ம எதையுமே செய்ய முடியாது. அவர் வாஞ்சிக்கிறதெல்லாம் நம்மிடத்துல, அவர் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். நீங்க உண்மையிலே சீசர்களா இருக்க விரும்புறீங்களா? உங்களை நீங்களே வஞ்சிக்காம இருக்க விரும்புறீங்களா? என் வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும். என் கற்பனையை கை கொள்ளாம என் மேல அன்பா இருக்கு நீ எப்படி சொல்ற? அப்படின்னா நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? சோ நான் அதனால நீங்க தியாகமா ஊழியம் செய்யறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வழிநடத்த, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர் வழிநடத்துறதன்படி நம்ம நடக்கும் போது நம்முடைய ஊழியத்திலேயே நம்ம பெரிய ஜெயத்தை நம்மளால பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும் இல்லையா? ஆனா அதை தான் ஆண்டவர் மதிக்கிறாரு. அவரோடு கூட வைக்கிற உலகம் செயல்பாடுதான் நிறைய விரும்புது. இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஆக்டிவிட்டி. நீங்க எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு சர்ச்ல 2 மணி நேரம் ப்ரோக்ராம்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், மெசேஜுக்கு ஏதோ கொஞ்ச நேரம் தான். ஏன்னா மெசேஜ்லாம் ரொம்ப போரிங்கான விஷயம், அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது 1 மணி நேரம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை பேர் மரியாதை போல பாதத்துல, அவருடைய பாதத்துல உட்காந்து அப்படின்னா தாங்களே தாழ்த்தி, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். வெறும் கேட்கறது மாத்திரம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல பிரசங்கம் போகும்போது சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் காது இல்லாம இருந்துச்சா எத்தனை பேருக்கு? இல்ல, எல்லாருக்கும் காது இருந்தது. ஆனா என்ன அர்த்தம்? யாரும் எல்லாருக்குமே கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும்ன்ற ஆர்வம் இல்ல. யாரெல்லாம் ஆர்வமா அவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அததான் இயேசு கிறிஸ்து திரும்பமா என்ன பண்ணாரு, சொன்னாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிக்கும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை புரிந்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். உங்களுக்கு புரியுதா? நீங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வசனத்துல அதிகாரத்தை, முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் சேர்த்து நீங்க படிச்சு பாருங்க. அப்பதான் அதுல என்ன பின்னணி இருக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவரை போல நம்ம மாறணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கையை ஒத்ததா இருக்கணும். அவருக்கு ஏத்த, அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த பிலிப்பியர்ல நம்ம படிக்கும்போது நிறைய காரியங்களுக்காக ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுறோம். மார்த்தால் என்ன பண்ணா? முறுமுறுத்துட்டே செஞ்சா. இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் செஞ்சாங்க இல்லைங்களா? ஆண்டவருக்கு எப்பயுமே முறுமுறுக்கிற ஜனங்களா இருந்தாங்க. அதனால அவங்களால கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணாங்க? இறந்து போனாங்க. இங்க நம்ம பார்க்கும்போது வீணாக ஓடினதும், நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம், வீணா ஓடி போய் வீணா பிரயாசப்பட்டது அப்படி இல்லாம வீணா போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்காம மகிழ்ச்சியோட கிறிஸ்துவின் நாளிலே அது நமக்கு உண்டாயிருப்பதற்கு நம்ம என்ன பண்ணுமா? இந்த ஜீவ வசனத்தை புரிச்சு கொள்றது. அதுதான் ஆளுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைய கேட்கறது. அந்த நல்ல பங்கை தான் மரியாதை என்ன பண்ணா தெரிந்து கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். அவன் என்ன பண்றானா, தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, அந்த வசனம் சொல்லுது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. ஆண்டவராகி தேவன் மேல இருந்து பார்க்கும்போது உலகம் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். 16ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் முறுமுறுப்போடும் தர்க்கிப்போம் செய்யற ஒரு சந்ததியாதான் இப்ப உள்ள சந்ததி இருக்கு அப்படின்னா, அதுல சில தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்க தான் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களாம்? சுடர்களை போல ஆண்டவர் பார்க்கிறாங்க. அங்கங்க சின்ன சின்ன லைட் எரியுறது ஆண்டவர் பார்க்க முடியும் அப்படின்னா, அது தேவனுடைய பிள்ளைகள். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இல்ல, எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யறவங்களாம். அப்படி இருக்கிறதுனால அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்க. நீங்க தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணுமா? நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்க, முறுமுறுப்பு இல்லாம
தர்க்கிப்பு இல்லாம நம்ம சந்தோஷமா அதை செய்யும் போது அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய காரியங்கள் நம்ம பிரயாசப்படுறோம், நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறோம். அதை எப்படிப்பட்டதை செய்யலாம்? முழு மனதோட கூட அதை செய்யலாம். அடுத்ததா என்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு. அவர் நம்ம கொண்டு செயல்படுறதுக்கு முன்னாடி அவர் நம்மை கிரியை செய்ய என்ன பண்றாரு, விரும்புறாரு. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? முதலாவது இந்த பிலிப்பியர்ல திரும்பி இந்த காரியங்கள் எல்லாமே நீங்க அடுத்தடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப விளக்கம் கொடுக்க விரும்பல. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளே முதலாவது என்ன பண்றாரு, கிரியை செய்ய விரும்புறாரு. இந்த பாத்திரம் உள்ள அழுக்கா இருக்கும் போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது. நல்லதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நன்மை செய்ய முடியும். நம்முடைய உள்ளான பாத்திரம் அழுக்கா இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. அடுத்ததா ஆண்டவர் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? நம்முடைய சுயத்தினால செய்ய முடியுமா? முடியாது. நம்ம எத்தனை பேர் நிறைய தீர்மானங்கள் எடுத்து நம்மளால செய்ய முடியாம போயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட பேட்டர்ன் என்ன தெரியுமா? அந்த வேதாகமத்தை முழுவதுமா நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செஞ்ச காரியம், அவரோட பிரின்சிபல், அவருடைய கொள்கை இப்படிதான் இருந்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனை எந்த நிலைமை கொண்டு வந்து அவனை யூஸ் பண்றாரு அப்படின்னா, நான் இல்லை, இனிமே என்னால ஒண்ணுமே முடியாது, நான் செத்துட்டேன், நான் சுய செத்துருச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு he brings us to end of ourselves. அப்படின்னா நான் இல்லை, இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க மூலமா செயல்படுறத த்ரூஅவுட் த பைபிள் நம்மளால பார்க்க முடியும். முதலாவது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். லாசரு எத்தனை பேர் தெரியும்? மார்த்தாள், அந்த கதையிலேயே தான் நான் சொல்றேன். மார்த்தா மரியா அவனுடைய சகோதரன் லாசரு, அவன் ஒரு நாள் ரொம்ப சிக்கா இருக்கான், ரொம்ப வியாதியா இருக்கிறான். எந்த அதிகாரம்? யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஓகே, அந்த முதல் வசனங்களை நம்ம பார்க்கும்போது மார்த்தாவும் மரியாதை என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. அந்த செய்தியில நீங்க சிநேகிக்கிறவன், 3வது வசனம், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். அந்த இடத்துல லாசர் தான் வியாதியா இருக்கான்னு பேரை கூட சொல்லல. அவங்க சகோதரிகள் என்ன சொல்றாங்க, நீங்க நேசிக்கிற, நீங்க அன்பா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான், வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் அனுப்புறாங்க. அப்படி உங்களுக்கு யாராவது நியூஸ் அனுப்புனா அது யாரும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு, இயேசு எல்லாருமே நேசிச்சாரு இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா இங்க மார்த்தாள் மரியாதை தகவல் அனுப்பும் போது நீர் சிநேகிக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் அந்த லாசர் இருந்திருக்கான். ஆனா ஆண்டவர் லாசருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யறதுக்கு ஒரு காரியம் இருந்தது. ஆண்டவர் காத்திருந்தார். பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசு இதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இந்த தகவல் வந்த உடனே இயேசு கிறிஸ்து உடனே அடிச்சு பிடிச்சு போய் பார்க்கணும்னு போல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இருக்க இடத்துக்கு போயிடுவோம். போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே காப்பாத்துங்க, அற்புதம் செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே அதான் பண்ணுவோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, சரி இன்னும் 2 நாள் இங்கே என்ன பண்ணிடலாம், தங்கிடலாம். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, உன்னுடைய நினைவுகள் வேற, என்னோட நினைவுகள் வேற, என்னுடைய வழிகள் உன்னோட வழிகளை வேற, ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு நீங்க எந்த வழியில தான் செயல்படணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை விட ஃபார் பெட்டரான வழியை நமக்கு வச்சிருப்பாரு. ஆனா அது நமக்கு புரியுற வரையும் நம்ம ரொம்ப சலசலப்போட, கவலையோட, கஷ்டத்தோட தான் நம்ம இருப்போம். நம்முடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஒரு ஜெபமா இருக்கவே முடியாது. ஏன் எனக்கு இது நடக்குது, நான் பாரு இவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிற ஒருத்தி தானே, நான் நேசிக்கிற ஒருத்தர் தானே, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், இது ஏன் எனக்கு நடக்கல? ஆண்டவர் வெயிட் பண்றாரு. எதுக்காக வெயிட் பண்றாருன்னா, லாசர் முற்றிலுமா மரித்து போற வரையும் அவர் வெயிட் பண்றாரு. ஏன் தெரியுமா? இது மனுஷனை கொண்டு வர மகிமை இல்ல, தேவன் கொண்டு வர மகிமை. இதை நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு என்னால முடியும், லாசர் நினைச்சான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது முடிஞ்சிடும், அவன் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரு அப்படின்னு நான் ஒருவேளை நம்பிட்டு இருந்திருக்கலாம். அதுவரை நான் தாக்கு பிடிச்சிடறேன் எப்படியாவது அப்படின்னு அவன் ஜீவனை கையில பிடிச்சிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உயிர் என்ன பண்ணுது, அப்படியே போக ஆரம்பிக்குது. அவனுடைய விரலை கூட அவனால அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அவன் இறந்துட்டான் அப்படின்னு உடனே எல்லாரும் அவன் என்ன பண்ணாங்க, உடனே இறந்த உடனே இயேசு கிறிஸ்து வரல. அதுக்கப்புறம் அவனை கல்லறையில போட்டு என்ன பண்ணிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. ஒருவேளை அவன் செத்த மாதிரி மயக்க போட்டு கூட திருப்பி வந்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்க நம்ப மாட்டாங்க.
அதில் 4 நாள் கழிச்சு அந்த சரீரம் நாரி போகுது. செத்தது மாத்திரம் இல்ல, அந்த நாரி போன சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, லாசரு வெளியே வாங்கிச்சோன்னா அவன் என்ன பண்ணான், வெளியே வந்துச்சு வந்தான். இன்னைக்கு எதுக்காக ஆண்டவர் காத்திருக்காரு? நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு. இந்த சுய சாகனம், நாம தான் இதை செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அது ஒரு ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், ஊழிய விஷயமா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நம்முடைய திறமைகளா இருக்கட்டும், நம்ம படிப்பா இருக்கட்டும், இன்னைக்கு நான் அப்படின்ற இது என்னுடைய செல்ஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த செல்ஃப் சாகுற வரையும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு விதை என்ன பண்ணுமா, நிலத்துல விழுந்து செத்தாதான் அது என்ன பண்ண முடியும், முளைத்து என்ன பண்ண முடியும், பலன் கொடுக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரோட பேட்டர்ன் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கு. லாசரு செத்து அவனுடைய உடம்பு நாரி போற வரையும் அவர் வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவனோட உயிர் தள்ளும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, மெயினா சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு, ரொம்ப விரக்தி அடிச்சு சோர்வு அடைஞ்சிட்டாரு. முதல் சாப்டர்ல பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, இயேசு உயிர் தெழுந்தோம்னா அவரும் என்ன பண்றாரு, மார்த்தாள் மேரி மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதலா சந்திக்கிறா. அதுக்கப்புறமா பேதுரு யோவானும் ஓடி வராங்க கல்லறை நோக்கி. அவங்களும் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்த இயேசுவை பாக்குறாங்க. ஆனாலும் இந்த பேதுருக்கு என்னன்னா ஒரு பெரிய மன சோர்வு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கவே லாயக்கு இல்லை. அவனுடைய வாழ்க்கையை நான் சுருக்கமா நமக்கு புரியுற விதத்துல சொன்னா, I'm fed up of being an apostle. நான் எதுக்கு ஒரு அப்போஸ்தலனாவே இருக்க நான் லாயக்கே இல்லை, நான் தகுதியானவளே இல்லை. நான் எத்தனை முறை முயற்சி செய்யறேன், விழுந்துடுறேன். அவன் நினைச்சான் நான் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எல்லா டிசைபிள்ஸ் எல்லா சீசர்களை பார்க்கல நான் என்ன பண்றேன், நான் மூத்த ஒருத்தனா இருக்கேன். அவன் சொன்னான், அந்த லாஸ்ட் சப்பர்ல ஆண்டவர்கிட்ட சொல்றான் இயேசு கிறிஸ்துட்ட, எல்லாரும் அவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்குற போறவன் இங்கதான் இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த பகுதியில நம்ம வாசிக்கும் போது, யோவான்ல அந்த கடைசி அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் போது நம்ம பாக்குறோம், பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்னை சிறையில போட்டாலும் சரி, என்னை காவல்ல போட்டாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் சரி, என்னை என்ன பண்ணாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். இது என்ன காட்டுதான், நான் ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எல்லாருமே அவங்க என்ன நினைச்சா, இங்க இருக்க எல்லாரோட நான் ஸ்பிரிச்சுவலா ஒரு லெவல் ஜாஸ்தியா தான் இருக்கேன், நான் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன். எனக்கு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? ஆனா உண்மையான அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி மாறுவோம்? நம்ம கையில இருக்கா? இல்ல. அவன் நினைச்சான், அவன் அவனை டிபெண்ட் பண்ணி இருந்தான், என்னால ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், இல்ல பேதுருவே, நீ இன்னும் கோழிக்கு போறதுக்கு முன்னாடி 3 தடவை நான் மறுதளிக்க போறேன். அப்ப கூட அவன் ஏத்துக்கல. இல்ல நான் உங்களை அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன், நான் மறுதளிக்கவே மாட்டேன், செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன். கோழிக்கு போறதுக்கு முன்னாடி யார் மாடி மதிச்சா தெரியுமா? கேவலம் ஒரு வேலைக்கார பொண்ணு முன்னாடி கூட அவன் இயேசு அவனுக்கு தெரியும்னு சொல்றத கூட அவனால என்ன பண்ண முடியல, பகிரங்கமா சொல்ல முடியாத அப்படி இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இயேசுவை திட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் பேதுரு. எப்படிப்பட்டவனா இருந்தவன், என்னை காவல்ல போட்டாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன், இன்னைக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு முன்னாடி கூட இயேசு எனக்கு தெரியும்னு சொல்லி தைரியமா அவனால சொல்ல முடியல. ஆனா அந்த பொண்ணு அவனை பார்த்தோம் என்ன சொல்லுது, நீ இயேசு கூட இருந்தவன் தானே, எப்படி தெரியும்? அவன் இயேசு கூட இருந்தது அவன் முகத்துல அவன் பிரதிபலிச்சா கூட அவனால அதை தாக்கு பிடிக்க முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கும்? அவன் அதுக்கப்புறம் மன சோர்வு அடைஞ்சிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர்த்த வந்தான பார்த்தான். அதுக்கப்புறமா அவன் கிளம்பி போறான், மீன் பிடிக்க போறான். இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த ஊழியெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மீன் பிடிக்க போறான். அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க கூட சில சீஷர்கள், எங்களாலே முடியாதுப்பா, நீங்களே போறீங்க, இந்த மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க சோர்ந்து போறது இல்லாம மற்றவங்களையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த லாஸ்ட் சப்பர்லயே ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்ன மறுதளிக்க போற. சாத்தா என்ன பண்றான்னா, கோதுமையை சொலகுல புடைக்கிற மாதிரி உன்னை என்ன பண்றான், புடைக்க போறான் அப்படின்னு அப்பவே சொல்றாரு. சொல்லிட்டு நான் உனக்காக இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கூட இருக்கவங்க அவங்க மறுதளிக்க போறாங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? பின்னாடி சொல்றோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருக்காக எப்படி ஜெபம் பண்றாருன்னு. இப்ப இந்த பேதுருவும் அவங்க கூட இருந்த சில சீஷர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் மீன் பிடிக்க போறாங்க. ஏன்னா இனிமே இந்த ஊழியெல்லாம் செட் ஆகாது, நான் இனிமே ஒரு பாஸ்டா இருக்கவே தகுதி இல்லை, இந்த ஊழியக்காரனா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான். அவன் கூட நான் பழைய தொழிலுக்கு போயிடுறேன்ப்பா. எங்க போய் ஆண்டவர் அவனை பிடிச்சாரு, மீன் பிடிக்கிற இடத்துல தான் அவனை பிடிச்சாரு. பேதுருவா, இனிமே நீ மீன் பிடிக்காத, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன ஆக்குவான்னு சொல்லி கூட்டு வந்தாரு. அவனோட வாழ்க்கையில அழைப்பு இருந்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணான், என்னால இனிமே முடியாது, ஆனா எதுல நான் ஆவிக்குரிய எதுல வேணா விழுந்து போயிருப்பேன், ஆனா உலக பிரகாரமா என்னுடைய திறமை இருக்கு பாத்தீங்களா, அந்த மீன் பிடிக்கிற தொல்லை எனக்கு இருக்க திறமையால நான் முன்னேறி வந்துடுவேன், எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நீங்க நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்.
ஆனா இந்த விஷயத்த நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். ஃபுல் கண்ட்ரோல் ஆண்டவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அதனாலதான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல. அப்ப என்ன பண்றான், போயிட்டு சரி இவனும் அப்பவே ஆண்டவர் சொல்றாரு, நீ பலப்பட்டு உன் சகோதரனை பலப்படுத்து சீமோன் ஆகிய பேதுருக்கு சொல்றாரு. இவன் என்ன பண்றான், கூட இருக்கவங்களே மீன் பிடிக்க கூட்டிட்டு போயிடறான். மீன் பிடிக்கிறாங்க. முத நாள் ஈவினிங்ல இருந்து இரவு முழுசுமா மீன் பிடிக்கிறாங்க. அங்கங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நல்ல திறமையான ஃபிஷர்மேன் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியும் எங்க வலை போட்டா எங்க ஆழமா இருக்கும், மீன் நிறைய கிடைக்கணும். பிரயாசப்படுறாங்க நைட் எல்லாம். அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து வரல. காலையில அதிகாலையில வர்றாரு. அவர் வந்து நிற்கும் போது கரையில நிக்கிறாரு. அவங்க எல்லாம் வராங்க சோர்ந்து போய். இவர் இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் நம்ம எஜமான்னு அவங்களுக்கு தெரியல. யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி சோர்ந்து போய் வராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஏதாவது இருக்காப்பா சாப்பிட. நிறைய நேரம் ஏசப்பா வந்து இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. அவங்களே சோர்ந்து போய் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு வந்து ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாரு. சாப்பிட்டு செய்யறதுக்கு ஏதாவது இருக்கான்னு. இல்லை எதுவுமே இல்லை, நாங்கள் எதையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிவா வலது பக்கமா வலையை போடுன்னு சொன்னா, சரி நாங்க இரவெல்லாம் பிரயாசப்பட்ட எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, இருந்தாலும் அவங்க வார்த்தைகள் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி வலது பக்கமா போடுறாங்க. வலை கிளியத்தக்கதான திரளான மீன்களை அவங்க பிடிச்சான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீசர்களுக்கு என்ன பண்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு காலையில. ஏன்னா அவங்க நைட்டெல்லாம் சோர்ந்து போய் வராங்க. அவங்களுக்காக இவரே என்ன பண்றாரு, அந்த மீன்கள் எல்லாம் சுட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்புறம் தான் சீசர்களுக்கு தெரியுது இதுதான் நம்ம எஜமான்னு. சிலருக்குலாம் சாப்பாடு போட்டா தான் தெரியுது இல்லையா, அதுக்கு முன்னாடி தெரியறது இல்லை. ஏசப்பா நம்மள சில காரியங்களை நடத்தி வரும்போது அவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம உணர்றது இல்லை. நமக்கு தேவையான ஆசீர்வாதம் வரும்போது தான் ஓகே ஆண்டவர் என் கூட இருக்காரு நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்துல இல்லையா. இல்ல ஆண்டவர் சொல்ல நான் கூடயே தான்ப்பா இருக்கேன், ஏன்னா உனக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வரும்போது நிறைய கெட்ட பழக்கம் விட்டுறாங்க. சிகரெட் குடிக்கிறத விட்டுறாங்க, குடி பழக்கத்தை விட்டுறாங்க, தவறான உறவுகள் இருக்கிறத விட்டுட்டு நான் இதெல்லாம் விட்டு நான் மேற்கொண்டு நான் வந்து ரசிக்கப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய பெருமைன்ற ஒரு படுகுழியில என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. அதான் ஆண்டவர் கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தெரியுமா, வசனம் சொல்லுது பெருமையிலவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா, எதிர்த்து நிற்கிறாங்க. வேதத்தை நம்ம பார்க்கிற முழு வேதாகமத்திலையும் தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே இடம் பெருமைதான். இது என்னால ஆகும், நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க ரொம்ப குடிகாரனோட நம்ம டேஞ்சரான நிலைமையில இருக்கோம்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது நீங்க இந்த மூமெண்ட் நீங்க நான் ஹம்பிளா இருக்கேன் நீங்க நினைச்சிட்டீங்க, நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் தாழ்மையா இருக்கேன், நான் ஜெபம் பண்ணி இதெல்லாம் நடந்துரும் நினைக்கிறீங்களா, நான் பிரயாசப்பட்டதுனால நீங்க சபை கட்டப்பட்டுச்சு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றார், பேதுருவே நீ எனக்காக என்னெல்லாம் சொன்ன, ஆனா கடைசி நீ எப்படிப்பட்டவன மாறிட்டேன். அதுக்கப்புறமா பெந்தேகோஸ்தே நாள் நம்ம பாக்குறோம். இந்த ஜான் சாப்டருக்கு அப்புறமா யோவானுக்கு அப்புறமா அப்போஸ்தலர் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அவர் உயிர் தெளிந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா செஞ்ச அற்புதம்னா இதுதான். என்னது, சீஷர்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்ததா ஒரு முக்கியமான அற்புதம் செய்யறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் சீஷர்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்ததுன்னு. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீஷர்களுக்கு புரிய வைக்கிறாரு, என்னை அன்றி உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவங்க மனதுல ஆள் மனதுல பதிய வச்சுறாரு. அதான் பெரிய அற்புதம் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சது. அதை செஞ்சுட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதுக்கு அடுத்த அதிகாரம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பெரிய ஜனத்துல அந்த ஆண்டோட ஆவியானவருடைய வல்லமை வந்து இவங்களுக்கு இறங்குது. மேல இருந்து ஜெபம் பண்ணாங்க, எல்லாருக்கும் 120 பேர் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. அவங்க எல்லாம் பல பல பாஷைகள்ல பேசுறாங்க. அப்புறமா பேதுரு எழுந்து நிற்கிறாரு. இப்போ திரும்பியும் ஆண்டவரை தூக்கி நிற்கிறீங்க. எப்படிப்பட்டவனா இருந்தான், ஆண்டவரை மறுதளிச்சவன், எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி பழைய தொழிலுக்கே போயிட்டான். ஆண்டவர் அவன்கிட்ட செஞ்ச அற்புதத்தின் மூலமா இன்னைக்கு அவ்வளவு பேர் முன்னாடி அவன் எந்திரிச்சு நிக்கிறான். 10 நிமிஷம் பிரசங்கம் பண்றான் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு. 10 நிமிஷம் பிரசங்கம் பண்றான். எப்படிப்பட்டவங்க ரசிக்கப்பட்டாங்க தெரியுமா, சாதாரண யாரோ என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஏதோ இயேசுவே தெரியாதவங்களாம் கிடையாது. இயேசு யாரெல்லாம் கல்லறின்னு நினைச்சாங்க, இயேசு யாரெல்லாம் சிலுவையில் அறையணும்னு அந்த கூட்டத்துல இருந்தாங்க, அப்படிப்பட்ட யூதர்கள் 3000 பேர் என்ன பண்ணாங்களாம், 10 நிமிஷம் பிரசங்கம். அலையில சொல்லாமா, 10 நிமிஷம் பிரசங்கத்துல ரசிக்கப்பட்டாங்களாம். ஐயரே நாங்க என்ன செய்யணும், ரசிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் சகோதரர்னு கேட்கிறாங்க. பேதுருகிட்ட வந்து ரசிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், நீங்க போய் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி. ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டது இல்லாம அவங்க மேல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவங்களுக்காக என்ன பண்ணுது, இறங்கி வருது. ரசிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, எப்ப பேதுரு நான் இல்ல, இனிமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் நீங்க தான் அப்படின்னு. அப்ப பக்கத்துல சீஷர்லாம் வந்து பேதுருவை தட்டி கொடுத்து, என்னப்பா பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டப்பா,
10 நிமிஷம் நீ பண்ண பிரசங்கத்துல எப்படிப்பட்ட ஆளுங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் அபிஷேகம் பட்டிருக்காங்க சொன்னா, சும்மா இருப்பா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, 6 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிச்சேன். ஒரு வேலைக்காரி முன்னாடி கூட நான் இயேசு கிறிஸ்துவை நான் பகிரங்கமா சொல்லல, நான் மறுதளிச்சேன், நான் ரொம்ப கெட்டவன், என்னோட இதை இயேசுவே வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் என் தொழிலுக்கு போயிட்டேன். அவர் என்னை விடல. அவரோட வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவரோட அழைப்பு இருக்கு, அவங்கள விடவே மாட்டார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் தேடி வந்தார். திரும்பி பேதுருவார். அவனுடைய வாழ்க்கையில நான் ஒண்ணும் இல்லை, என் சுயம் ஒண்ணுமே என்னால செய்ய முடியாத நிலைமைக்கு அவன் வந்த பிறகு ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு, பயங்கரமா உபயோகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பேதுரு அவன் எழுதின நிருபங்களை நம்ம படிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவன் நடந்து போகும்போது நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே அவன் நினைக்கல. எப்ப ஆண்டோட அற்புதம் செய்ய முடியும், உங்களை கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, முதலாவது அவர் நம்மளை கிரியை செய்யறதுக்கு நம்மளை விட்டு கொடுத்தா மட்டும்தான். கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். மோசையோட வாழ்க்கையிலே ஆண்டவர் இதே தான். நான் சாட்சி சொல்லும் போது முதல் ஆராதனை இதை சொன்னேன், இப்பயும் நான் சொல்ல விரும்புறேன். மோசையை ஆண்டவர் அவனை அழைச்சாரு. நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டாரு. எத்தனையோ குழந்தைகள் அழிக்கப்பட்டாங்க, ஆனா மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு சின்ன குழந்தையா அந்த தண்ணீர்ல போட்டாங்க, நதியில. அவன் சிங்காய் அப்படியே செத்துருக்கலாம். ஆனா அந்த குழந்தைய அந்த ஆண்டோடைய கண்கள் அந்த குழந்தை மேல இருந்தது, பாதுகாத்தாரு. அவன் எப்படிப்பட்டவன் வளர்ந்தான்னா, ஒரு அந்த ராஜாத்தியோட மகனா அவன் வளர்ந்தான். அவன் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டான், எல்லாத்துலயும் வல்லவனா இருந்தான், பேச்சாளனா இருந்தான், ஒரு பெரிய பேச்சாளனா இருந்தான். அந்த மாதிரி எல்லாத்துலயும் சிறந்தவனா விளங்கியிருந்தான். அவன் என்ன தெரியுமா நினைச்சான், அதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச உடனே என்னால இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியும், விடுவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு சுயபலத்தை சார்ந்து ஒரு யூதனை ஒரு எபிரேயனை ஒரு இஜிப்சியன் அடிக்கும் போது என்ன பண்ணான், ஏன் ஆளையால நீ அடிக்கிறேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணான், ஒரே அடியில அவனை கொண்டுட்டான். என்ன நினைச்சா, மோசே எனக்கு எல்லாமே தெரியும், நான் நல்ல கலையில சிறந்தவனா இருக்கேன், நான் அடிச்சேன்னா ஒரு ஆள் ஒரு அடியில செத்துவானு. அந்த மாதிரி அவன் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், முழு எகிப்தியர்களையும் கொள்றதுக்கு. அந்த சொன்ன இதுக்காக நான் அவனை அழைச்சேன், கொலை செஞ்சுட்டு கடைசியில பயந்து ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. அதுக்காக அவன் ஆண்டவர் அவனை அழைக்கல. அவன் நினைச்சான் என் சுயத்தால முடியும். ஆண்டவர் அவனை வனாந்திரத்துக்கு கூட்டு போனாரு. 40 வருஷம் அங்க அவன் கல்யாணம் ஆகிட்டு அவனுடைய மாமனார் வீட்டுல தங்கியிருந்தான். ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ். உதவி வேற இடத்துல இருந்து அவனால தேட முடியல. ஹி வாஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் ஹிஸ் ஃபாதர் இல்ல. முழுமையா மாமனார் அவங்க சாப்பாடு போட்டாதான். அந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு அவங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு அவங்க குடும்பத்தை சார்ந்து இன்னொருத்தவங்களுடைய தயவுல வாழ்ந்தான். எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு இளவரசனா ஆண்டவர் அவனை வச்சிருந்தாரு. அவன் என்ன பண்ணான், சுயபலத்தால் சாதிச்சலான்னு நினைச்சு அவன் என்ன பண்ணான், ஓடி வந்தான். அதுக்கப்புறம் இந்த நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பி 40 வருஷம் ஆகுது. ஆண்டவர் முச்சலி நடுவில் ஆண்டவர் அக்கினியா அவன் முன்னாடி தோன்றுறாரு. தோணுனவன இவன் என்னன்னு சொல்லி ஆச்சரியமா போய் பார்க்கறான். அது எல்லாமே நமக்கு தெரியும், அந்த நிகழ்ச்சி தெரியும். ஆண்டவர் மோசையை கூப்பிடுறாரு, வா இப்பதான் நீ தகுதியா இருக்க, இப்பதான் நீ செத்துட்ட, இனிமேல் தான் நான் உன்னில கிரியை செய்ய முடியும். ஐயோ என்ன விட்டுருங்க ஆண்டவர், என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றாரு. நீதான்ப்பா பேசணும், அந்த பார்வன் கிட்ட பேசணும், என் ஜனங்களுக்கு அவன் பேசுறதா. நானே ஒரு திக்குவாயிருக்கான். முதல்ல அவனை பார்க்கும்போது அவனை பத்தி சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது, அவன் பெரிய பேச்சாளன் அப்படின்னு சொல்லுது. இப்ப மோசே அவனோட வாயால் அவன் என்ன சொல்றான், நான் ஒரு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கேன், நான் எப்படி போய் பேசுவேன் ஆண்டவரேன்னு சொல்றான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் நீ வருத்தி, இப்பதான் நீ தகுதி உள்ளவனா இருக்க, நீ வா, நீ தான் என் ஊழியத்துக்கு வேணும் ஆண்டவர் அவன் நினைக்கிறாரு. இன்னைக்கு அந்த மோமெண்ட் வரைதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெயிட் பண்றாரு. பேதுருக்கு அது 3 நாளா இருந்திருக்கலாம், 3 மாசமா இருந்திருக்கலாம், 3 முறை அவன் மறுதளிக்க வேண்டியதா இருந்திருக்கலாம். மோசேக்கு 40 வருஷமா இருந்திருக்கலாம். நமக்கு எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள், எத்தனை மாசம் தெரியல. ஆனா ஆண்டவர் காத்திருக்காரு. பேதுருக்காக ஆண்டவர் எதுக்காக தெரியுமா ஜெபம் பண்ணாரு, உன் விசுவாசத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாது, நீ உன் விசுவாசத்துல குன்றி போகாது அப்படின்னு உனக்காக ஜெபம் பண்றேன். பிசாசு உன்னை என்ன பண்றான், சோதிக்கிறான். கோதுமைய சொலகளை புடைக்கிற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம எல்லாத்துக்குமே வருது. ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே சோதனை வழியா நம்ம போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார் இல்லைங்களா. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏன்னா அந்த கீழான நிலைமைக்கு நம்ம வரும்போது என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கும் போது நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும், நம்மளுடைய விசுவாசம் எப்படின்னா, இன்னும் ஆண்டவர் என்னை கைவிடலை, என்னை நேசிக்கிறாரு. நான் எப்போ அந்த நிலைமைக்கு வருவேன், எப்போ டோட்டலா ஆண்டவரை சார்ந்திருக்க போறேன், ஆண்டவர் அந்த நிலைமை வரையும் எனக்காக வெயிட் பண்றாரு அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா ஆண்டவர் நம்மள என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். எல்லாம்